இந்த வீடுகள்ல தீபம் ஏற்றும்போது குலதெய்வத்திற்காக ஒரு தீபம்ங்கிறது கண்டிப்பாக போடணும். அதே மாரி இன்னொரு விளக்கு எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு ஒரு தீபம்ங்கிறது போடுவாங்க. மொத்தம் 4 தீபம்ங்கிறது அவங்க வீட்ல எரியும். இந்த 4 தீபம் யார் போடுறாங்களோ, அவங்களுக்கு இந்த மனை யோகம்ங்கிறது சீக்கிரமாகவே கிடைக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு வீடு வாங்கணும்னு ஒரு அமைப்பு இருந்தது, அதற்காக நான் முற்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்க வீடுகள்ல 4 தீபம்ங்கிறது கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். சில வீடுகள்ல 5 தீபம்ங்கிறது போடுறாங்க. எப்படியோ 5 விளக்கு அப்படிங்கிறது போடுறாங்க. அந்த 5 தீபம் போடும்போது, இந்த குலதெய்வம் அந்த வீட்ல அவ்ளோ சுபிக்ஷமும் அந்த வீட்ல நிறைஞ்சிருக்குமானா நிறைஞ்சிருக்கும். இந்த பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்துல ஒரு பற்றாக்குறையோ, மன நிம்மதிக்காகவும், அதே மாரி இந்த 5 தீபம் போடும்போது, வீட்ல அஷ்ட ஐஸ்வரியம் நிலைந்திருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அத கண்டிப்பாக அவங்க வீட்ல இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது, உணர்ந்த உண்மை. யார் வீட்லலாம் போடுறீங்களோ, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பகவான் பார்த்துக்கிறாருன்னு விட்டுட்டோம்னா, பகவானே அத சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது இங்க சொல்லலாம்.